ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீகலி மகாராஜன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க ரியல்மி 5ஓட அன்பாக்சிங் அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வாங்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் நீங்களே பார்க்கலாம். இப்போ தான் பாக்ஸ்லேருந்து ஏற்கனவே நாங்கள் பிரிச்சிட்டோம். உள்ளே இருக்கிற பாட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதுக்குள்ளே கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு, புக் லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபோன். இதையும் சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 watts 2 ampere சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல், டைப் சி கேபிள், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருந்தது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியல்மி 5ஓட பேக் சைட் பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் பில்ட்டாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நீங்களே பார்க்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இதை பிடிச்சா பிளாஸ்டிக் ஃபீல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் இது வழுக்குது வேற கையில இருந்து. அதனால நீங்கள் மேக்ஸிமம் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. பாக்ஸ்லேயே வேற கேஸ் தந்துடுறாங்க ரியல்மி, அது ஒரு நல்ல விஷயம். இந்த பில்டுன்னு பார்த்தா இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு நெகட்டிவ். இப்போ ரெட்மி நோட் 7S அதெல்லாம் கிளாஸில் வருது. பட் இது பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறது நெகட்டிவ். அதுவும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணிடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட். கொஞ்ச நேரம் தான் நான் கையில் வச்சு யூஸ் பண்ணேன், அதுக்கே எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பிக்கப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை பிரிக்க மறந்துட்டேன். நம்ம பிரிச்சிடலாம். அதை பேக் கேஸே போட்டுடலாம். நல்லா இது ஃபிட் ஆகுது பேக் கேஸ். இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச், ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ண உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்டரிக்கு வருவோம். பேட்டரின்னு பார்த்தா இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நான் யூஸ் பண்ண வரைக்குமே சூப்பராக இருந்தது என்ன சொல்லலாம். இப்போ நீங்கள் ஹெவியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் யூடியூப் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரியல்மி 5ஓட டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.56 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. நாச் இருக்குது, குட்டியான நாச் கொடுத்துருக்காங்க. நீங்களே இங்கே பார்க்கலாம், குட்டி நாச் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரியே இருக்குது. இந்த நாச் யூஸ் பண்ணையில எதுவும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இந்த டிஸ்பிளே IPS LCD பேனல், ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ். அதனால் கலர்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. இப்போ சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம். சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம டவர் சைடு முடிக்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க சவுண்ட் குவாலிட்டின்றது நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் அவுட்டோரில் போய் நீங்கள் சவுண்டு நீங்கள் ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தெரில, இதே செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலுமே சவுண்டுன்னு வரையில நல்லா தான் இருக்குது. நீங்கள் இன்டோரில் பாட்டு கேட்குறீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் வேறு கொடுத்துருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ். அதனால நீங்கள் இங்கே நான் சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கிறதுனால நான் 10 out of 10 கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. நீங்களே பார்க்கலாம். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. நீங்களே பார்க்கலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரையில நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது.
மைனரான அப்கிரேட். நீங்கள் இதில் எந்த கேம்ஸ் போட ட்ரை பண்ணாலும் ரன் ஆகும். பப்ஜி அந்த மாதிரி கேம் போட்டாலும் பட் ஹை செட்டிங்ஸில் வராது. இருந்தாலுமே இந்த ப்ராசஸரும் நல்ல ப்ராசஸ் தான். இந்த 660 இது ரெண்டு டே டு யூசேஜில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் கேமிங்கு இது விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் லைட்டாக தெரியும். மித்தபடிக்கு எல்லாமே சேம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமரா கொடுவோம். கேமரான்னு பார்த்தா பிரைமரி ஒரு 48 மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க f1.8 அப்பச்சரோட. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல்ஸ் ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருவாங்க. இதில் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைட், சிங்கிள் எல்இடி லைட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ரியல்மி 5ஓட ரியர் கேமராவில் எடுக்கிறது. எப்படி குவாலிட்டி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் நவுந்து வந்தால் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த செடியை பார்க்கலாம். இந்த செடி நேச்சுரல் கலர்ஸாக தான் இருக்குது. நான் அந்த வீடியோவில் பார்க்கல. இந்த புல்லை கூட பார்க்கலாம். இந்த புல்லும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா நேச்சுரல் கலர்ஸோடு வருது. அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இல்லை கேமராவை பற்றி தனி ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ சவுண்ட் குவாலிட்டி ரியர் கேமராவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் சாஃப்ட்வேர் ஜூம் 10x ஜூம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு 2x ஜூம் வரைக்கும் ஜூமிங் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3.3x ஜூம், பார்த்தீங்கன்னா 5x ஜூம், 6x ஜூம், இது பார்த்தீங்கன்னா 10x ஜூம். இப்போ ஜூம் பண்ண பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி குறையுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக நாய்ஸ் தெரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தோணுது. பட் இருந்தாலும் 10x ஜூம் அதுவும் 9000 ரூபா செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது சாஃப்ட்வேரில் நல்ல விஷயந்தான். பட் இது எடுக்கையில் 9000 ரூபா செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது இந்த 10x ஜூமும். அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூ ட்ராப் நாச்சுக்குள்ளே ஒரு 16 மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டின்னு வரையில் ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியல்மி 5ல் எடுத்துகிட்ருக்கோம். செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நான் நடக்கிறேன். எப்படி வீடியோ குவாலிட்டி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செல்ஃபி கேமராவோட கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச இதோட கேமரா நல்லா தான் இருக்கு.